ஹலோ வணக்க நேயர்களே, எப்படி இருக்கிறீங்க? நான் நல்லா இருக்கிறேன். ஒவ்வொரு வீடியோ ஒவ்வொரு பிரபலங்களை பற்றி தான் போட்டுக்கொண்டு வரேன். இந்தியா வீடியோவில் யாரை பற்றி போட போகிறேன்? யாரை பற்றி போட போகிறேன்? நயன்தாரா. உங்களை எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச ஒரு ஆள் தான் இந்த நயன்தாரா. இன்று வரைக்கும் பிரபல்யமாக பேசப்பட்டு கொண்டு இருக்கிறது தான் இந்த நயன்தாரா. அவவை பற்றி அவன் வாழ்க்கை குறிப்பு எப்படி நடந்தது என்றதை பற்றி தான் வீடியோக்குள்ளே போகிறோம். மறக்காமல் இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு வந்து கொண்டு இருக்கேன். வாங்கோ இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நயன்தாரா இவ எப்போ பிறக்கிறான்னு ஆரம்பத்திலேயே அவனை பிறப்ப பார்த்துட்டு தான் நான் ஒவ்வொரு வீடியோக்கும் போகிறது. என்னென்னா ஃபுல்லாக நான் வாசிக்கிறது ஒரு விஷயத்தை வாசி கொண்டு இருக்கையில் இது சரியான விஷயங்களை கொடுக்க வேணும். ஓகே, அவன் பிறப்பு டேட் ஆஃப் பர்த் எல்லாரும் ஒரு ஆக்ட்ரஸின் ஒரு நடிகையின் ஒரு டேட் ஆஃப் பர்த் தரப்போர். அது 1984 நவம்பர் மாதம் 18ஆம் தேதி பிறந்தவா தான் இந்த நயன்தாரா. இந்த நயன்தாராண்ட சொந்த பெயர், அதாவது இந்த நயன்தாரா ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் தான் பிறந்தவா. ஆனப்படி அவன் பேர் முதல் வேறு ஒரு பேர். அது டயானா மேரியம் குரியன். டயானா மேரியம் குரியன். இதுதான் நயன்தாராண்ட முதற் பெயர். அவற்ற தகப்பன் குரியன் கொடியட் அண்ட் தாயின் பேர் ஓமனா குரியன். இதுதான் இரண்டு அவர்கள் ஒரு கிறிஸ்தவ ஃபேமிலியில் பிறந்தபடியாக அந்த பேர் அப்படி அமைந்திருக்கிறது. நயன்தாரா கர்நாடகா பெங்களூர் ஆள். இவ ஒரு மலையாளம் பேசக்கூடிய ஆள் தான் இப்போ நயன்தாரா. ஆனால் கூடுதலாக நீங்கள் தமிழ் படங்களில் பார்த்துருப்பீங்க. நயன்தாரா தமிழ் பேசும்போது நயன்தாரா தமிழ் கிடையாது, மலையாள இனத்தை சார்ந்தவா தான் இந்த நயன்தாரா தமிழ் சினிமாவில் சாதித்து கொண்டு இருக்கிறார். இவாக்கு ஒரு அண்ணன் இருக்கிறார். மற்றது இவ நயன்தாராண்ட தகப்பன் ஒரு இந்திய விமானப்படை அதிகாரி. அதனால இப்போ கவர்மெண்ட் ஆஃபீஸர் ஒவ்வொரு இடத்துக்கு போய் ட்ராவல் பண்ண போடிய சான்ஸ் வரும். அந்த நேரங்களில் எல்லா இடத்திலும், அதாவது இந்தியாவில் உள்ள அநேகமான மாநிலங்களில் படித்து இருக்கிறா, தெரிந்திருக்கிறா இந்த நயன்தாரா. இப்போ இவ இந்த தமிழ் சினிமாவுக்கு வாராண்டா இவ ஒரு மலையாள மண்டபடியா தமிழ் படம் இல்லை, அவ ஒரு மலையாள படம் மூலமாகத்தான் சினிமா துறைக்கு என்டர் ஆகிறா. அதாவது 2003 மனசினகாரி என்ற ஒரு மலையாள படத்தின் மூலம்தான் சினிமா ஃபீல்டுக்கு என்டர் ஆகிறா. அதனை தொடர்ந்து தான் பிறகு 2005 ஐயா படம், அந்த படத்தில் தான் தமிழ் சினிமாக்களில் என்டர் ஆகிறா. அந்த படமே ஒரு பெரிய ஹிட்டான படம். அதில் இருந்து ஒவ்வொரு வேடங்களாக பிரபல்யம் கொண்டு இன்ற வரைக்கும், அதாவது பொதுவாக ஒரு ஆக்ட்ரஸ் ஹீரோயின் பெறுதுண்டா ஒரு கொஞ்ச காலம் தான் நிலைப்பார்கள், அதுக்கு பிறகு நிலைக்கிறே இல்லை. ஆனால் இன்ற வரைக்கும் தொடர்ச்சியாக நிலைத்து கொண்டு இருக்கிறவா தான் இந்த நயன்தாரா. ஆரம்பத்தில் இவ ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தாலும் 2011 இவ ஒரு ஹிந்துவாக மாறுறா. அதாவது ஆர்ய சமஜி டெம்பிள், அதாவது அந்த டெம்பிள் இந்தியாவில் சென்னையில் இருக்கு. அந்த இதில் போய் தனது பேரையும் மாற்றிக்கொள்றா, தனது சமயத்தையும் மாற்றிக்கொள்ளுகிறா. அதாவது ஒரு கிறிஸ்தவராக இருந்து ஹிந்துவாக மாறுறா. அந்த தேரம் தான் அதிகாரப்பூர்வமாக நயன்தாரா என்று 2011 இது நடக்கிறது. அந்த நேரம் தான் நயன்தாரா தன் பேரை மாத்துறா, அதிகாரப்பூர்வமாகவும் இன்னும் ஒரு ஹிந்து ரிலிஜனுக்கும் மாத்துகிறார். நயன்தாராக பிடித்த உணவுகள் என்று சொல்லி பார்த்தோம்டா என்னென்னு பார்ப்போம்டா, கீ ரைஸ் அண்ட் சிக்கன் கறி அது நயன்தாராக்கு கூட பிடிக்குது. மற்றது ஹைதராபாத் பிரியாணி அது அவாக்கு நல்லா பிடிக்குது. மற்றது ஜப்பான் சிக்கன் அதுவும் அவாக்கு நல்லா பிடிக்குது. மற்றது அந்த சுமூத்தியில் கோகோனட் சுமூத்தி கூட நயன்தாராவுக்கு பிடிக்குமா. நயன்தாராண்ட ஹஸ்பண்ட் பேர் விக்னேஷ் சிவன். அதே மாதிரி அவாக்கு 2 குழந்தைகள் இருக்கிறது, உயிர் உலகம், 2 ஆண் குழந்தைகள். நல்லபடியான பேர் தான். 2003 ஒரு மலையாள படத்தில் அறிமுகமான நயன்தாரா
இந்த வரைக்கும், அதாவது வந்து இந்த வீடியோ நான் போட்டுருக்கேன் 2024ஆம் ஆண்டு மற்றும் திரைத்துறையில் பேசப்பட்டு கொண்டு இருக்கிறார், சாதனை படைத்து கொண்டு இருக்கிறார். கிட்டத்தட்ட 75 படங்களுக்கு மேலே நடித்திருக்கிறார் இந்த நயன்தாரா. நம்ம போல தான் நேர்களே இப்போ எல்லாம் வரங்க நீங்கள் பேசிக்க கீழே இருக்கிற அந்த பிளாக் சைனில் சப்ஸ்கிரைப் இருக்கும், அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணினா நான் ஒவ்வொரு பிரபல்யங்களை பற்றியும் போட்டுக்கொண்டு இருக்கீங்கள உங்களை நீங்கள் பார்க்குறது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த வீடியோ சேனலுக்கு போனீங்களேண்டா ஏனெண்டா நல்லா நல்லா ரீட் பண்ணி பார்த்து அதில் சரியான விஷயத்தை தான் சொல்லணும் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ. அதே மாதிரி தான் நீங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் வந்து கொண்டு இருக்கும். அந்த பிளாக் சைன் சப்ஸ்கிரைப் இருக்கும். சில நேரத்தில் அது வந்து உங்களுக்கு சப்ஸ்கிரைப் போகாமல் இருக்கும். என்ன காரணம்னா நீ அந்த இமெயில் அட்ரஸ் வந்து அது இல்லை நீங்கள் அந்த யூடியூப்பில் வந்து ரெஜிஸ்டர் ஆகாமல் இருந்தால் தான் அந்த ப்ராப்ளம் வந்து வருது. மற்றபடி எல்லாம் ஒன்று தான். லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.